Good morning to all. Last class நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மோல்டு காம்போனன்ட்ஸ் என்னென்ன மோல்டு காம்போனன்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ப்ரூ புஷ் இன்னொரு மோல்டு காம்போனன்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ரிஜிஸ்டரிங் ரைட். இன் திஸ் கிளாஸ் we will discuss more about mold plate fastening ரைட்டா. சரி, சோஃபார் மோல்டு காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டோம். மோல்டு டெர்மினாலஜி எல்லாம் பார்த்துட்டோம். மோல்டு டேர்ம்ஸ் யூஸ் இன் த மோல்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ரைட்டா. நிறைய காம்போனன்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரைட். நான் மோல்டு இஸ் ரெடி ஃபார் அசம்பிள் அப்படின்னா இந்த மோல்டு பிளேட் எல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்க்ரூ அண்டு டுவல் மெத்தட் ரைட்டா. ஸ்க்ரூ அண்ட் டுவல் மெத்தட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் இருக்கிற மோல்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆஃபாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட்டா. ஃபிக்ஸ்ட் ஆஃப், மூவிங் ஆஃப், அல்லது சம்டைம்ஸ் கேவிட்டி ஆஃப், கோர் ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேவிட்டிங் கோர் அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற அந்த பார்ட்டிங் சர்ஃபேஸை தவிர மீதி எல்லா பார்ட்டியும் சேர்த்து ஒரு யூனிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணிடுறோம். பாருங்கள், இதோட இங்கே தான் மோல்டு பிரியுதுன்னா இது ஃபுல்லாக ஒரு யூனிட், இது ஃபுல்லாக ஒரு யூனிட் ரைட்டா. இந்த பக்கம் இருக்கிற எல்லா பிளேட்டும் ஒரு யூனிட்டாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்கிற எல்லா பிளேட்டும் இப்போ மோல்டு ஓப்பன் ஆகும்போது இந்த பார்ட்டிங் சர்ஃபேஸில் தான் மோல்டு ஓப்பன் ஆகும் ரைட்டா. அப்போ இந்த எல்லா பிளேட்டும் அசம்பிள் பண்ணுறதுக்காக we are using socket headed screws ரைட்டா. ஸோ இது ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்காக டுவல் பின்ஸும் யூஸ் பண்ணுறோம் ரைட். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் மோல்டு பிளேட் ஃபாஸ்டனிங் ரைட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம ஏற்கனவே கைட் பில்லர் கைட் புஷ் அரேஞ்ச்மெண்ட் படிக்கும்போதே படித்தோம். screws plus spike headed guide pillars and guide bush. So socketed screw யூஸ் பண்ணுறோம். in addition to that, இது போக spike headed guide pillar and guide bush யூஸ் பண்ணோம்னா அது அடிஷ்னல் ஃபாஸ்டனிங்கை நமக்கு கொடுக்குது. இதை பாருங்கள், திஸ் இஸ் கால்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஏரியா என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பைக் ஹாட்னு சொல்லியிருக்கிறோம் ரைட்டா. இந்த ஸ்பைக் ஹாட் என்ன பண்ணுது, இந்த கைட் பில்லருக்கு பின்பக்கம் இருக்கிற பிளேட்டையும் சேர்த்து அலைன் பண்ணுது, ஃபாஸ்டன் பண்ணுது ரைட்டா, ஃபிக்ஸ் பண்ணுது, எப்படி வேணாலும் வச்சுங்களோ ரைட். ஸோ ஸ்க்ரூஸ் இல்லாமல் அடிஷ்னலாக கைட் பில்லர் கைட் புஷ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மோல்டு பிளேட்டை ஃபாஸ்டன் பண்ணலான்றதுக்கு இது ஒரு மெத்தட். தட் இஸ் அசம்பிள் பண்ணலான்றதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா. அதுக்கடுத்து மோல்டு பிளேட் ஃபாஸ்டனிங் பொறுத்தவரையும் புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் சிஸ்டம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது இந்த கைட் பில்லர் கைட் புஷ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது மோல்டு பிளேட்டை அசம்பிள் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன் ரைட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெத்தட் ரைட்டா. த மோஸ்ட் டாமினேட்டிங் டைப் ஆஃப் மெத்தட்ன்றது ஸ்க்ரூஸ் அண்ட் டுவல் மெத்தட் தான். அந்த மெத்தட் தான் ரொம்ப டாமினேட் அண்ட் ஈஸி மெத்தட் ஆல்சோ. அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு மோல்டு பிளேட்டை அலைன்மெண்ட் செக்யூர் வேணுன்றப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்பைக் கட்டர் டைப் போவாங்க. ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் தே யூஸ் டு கோ ஃபார் என்னது, புல் பேக் டைப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் சிஸ்டம் ஃபார் மோல்டு பிளேட் ஃபாஸ்டனிங் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோஃபார் நம்ம மோல்டுனா என்ன, மோல்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். பட் இந்த மோல்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மோல்டு மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும், அதை எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரைட்டா. பொதுவாக அந்த மோல்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மோல்டு மேனுஃபேக்சரிங்காக செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது ரைட்டா. ஏன் அப்படின்னா அந்த மோல்டு மெட்டீரியல் வச்சு தான் நம்ம அந்த மோல்டு அதனுடைய சர்வீஸ் பீரியட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுமான்றதே டிசைட் பண்ணது. மோல்டு மெட்டீரியல் தான் டிசைட் பண்ணுது. என்னது, உதாரணத்துக்கு அந்த மோல்டு ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த 10 வருஷம் அதை சர்வீஸ் பண்ணணும்னா த ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் மோல்டு ஸ்டீல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அதனுடைய சர்வீஸ் பீரியட் அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம செலெக்ஷன் ஆஃப் மோல்டு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராப்பர் ரோல் ப்ளே பண்ணுது ரைட்டா. அப்போ செலெக்ஷன் கிரைட்டீரியா எதெல்லாம் பேஸ் பண்ணி மோல்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட் டிசைன் ரெக்குவயர்மெண்ட். ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மோல்டு மெட்டீரியல், இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மோல்டு மெட்டீரியல் தான் சூட்டபிள் ரைட்டா. அது மாதிரி மோல்டு டிசைன் ரெக்குவயர்மெண்ட், மோல்டை டிசைன் பண்ணும்போதே ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ணி மோல்டு மெட்டீரியல், மோல்டை டிசைன் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி மோல்டு மெட்டீரியல், மோல்டு மேக்கிங் தகுந்த மாதிரி மோல்டு மெட்டீரியல், மோல்டிங் ரெக்குவயர்மெண்ட்ன்றது ப்ராசஸ் தட் இஸ் மோல்டு செஞ்சுட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக சரியா. மோல்டிங் செக்ஷன் தட் இஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் செக்ஷனில் எப்படி இருக்கணும் அந்த மோல்டு, அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், அதெல்லாம் கண்டிஷன்ஸ். அப்போ ப்ராடக்ட் டிசைன் அப்போ
எது ஈஸியாக இருக்குது, எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, மோல்டு டிசைன் பண்ணும்போது எந்த மோல்டு மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து மோல்டு மேக்கிங் அண்ட் தென் மோல்டிங் ரெக்குவயர்மெண்ட். இந்த 4 பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் மோல்டோடைய மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவாங்க. ரைட்டாக? அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும்னா, மோல்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணும்போது இந்த 4 ஏரியாவும் மைண்டுக்குள்ளே இருக்கணும். இந்த 4 ஏரியாவுக்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு மோல்டு மெட்டீரியல் மெட்டீரியல் என்னமோ ஒன்று தான். ரைட்டா? இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 பேராமீட்டர்ஸை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட்டா? இன் அடிஷன் டு தட், இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் கிரிட்டீரியா ஃபார் மோல்டு மெட்டீரியல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும். என்ன டைப் ஆஃப் மோல்டு, அது 2 பிளேட் மோல்டா, 3 பிளேட் மோல்டா, அண்டர்ஃபிட் மோல்டா, என்ன டைப் ஆஃப் மோல்டு நீ மேனுஃபேக்சர் பண்ண போகிற அதை பொறுத்து இருக்குது. ரைட்டா? மோல்டோடைய லைஃப், தட் இஸ் நம்பர் ஆஃப் அக்செப்டட் காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஓவர் இட்ஸ் ஒர்க்கிங் லைஃப். ஒரு மோல்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா இப்போ 10 இயர்ஸ் அது நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அந்த 10 இயர்ஸில் எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், ரைட்டா, குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அது மேனுஃபேக்சர் பண்ணுன்றதை டிசைட் பண்ணிட்டா அதுக்குரிய கரஸ்பாண்டிங் மோல்டு மெட்டீரியலை சூஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதுக்கப்புறம் மோல்டு எபிலிட்டி டு மேக் மிரர் ஃபினிஷ். ரைட்டா? ஹை டிகிரி ஆஃப் பாலிஷபிலிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கோர் அண்ட் கேவிட்டியோட இன்டர்னல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் எவ்வளோ டிகிரி ஆஃப் பாலிஷ்னஸ் இருக்குது, பாலிஷ்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நிறைய எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ராடக்டோடைய சர்ஃபேஸ் ரொம்ப ஹைலி பாலிஷாக இருக்கும், மிரர் மாதிரி இருக்கும். ரைட்டா? அந்த பாலிஷ்ன்றது ப்ராடக்டில் வர்றது கிடையாது, மோல்டோடைய சர்ஃபேஸ் அவ்வளோ பாலிஷாக இருக்கிறதுனால தான் ப்ராடக்டோடைய சர்ஃபேஸில் எனக்கு அவ்வளோ பாலிஷ்னஸ் வருது. ரைட்டா? அப்போ மோல்டு மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணும்போதே எனக்கு ப்ராடக்டில் என்ன பாலிஷ்னஸ் நான் எதிர்பார்க்குறனோ அந்த பாலிஷ்னஸை கொடுக்கக்கூடிய மோல்டு மெட்டீரியலை நான் செலக்ட் பண்ணணும். ரைட்டா? அப்புறம் குட் மெஷினபிலிட்டினா வேறு ஒன்றும் கிடையாது. நான் செலக்ட் பண்ணுற மோல்டு மெட்டீரியல் இருக்குல்ல, அதை நம்ம மோல்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் மெஷினிங் பண்ணணும். மெஷினிங் பண்ணும்போது அந்த மெஷினிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மோல்டு மெட்டீரியல் நான் சூஸ் பண்ணணும். ரைட்? அதே சமயத்தில் நான் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் இந்த பேராமீட்டர்லாம் நான் பார்க்குறேன், ஆனால் அதனுடைய மோல்டோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்க. ரைட்டா? இந்த மோல்டு மெட்டீரியலோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ மோல்டு மெட்டீரியலோட காஸ்ட் 10 to 15% தான் டூலிங் காஸ்ட். மொத்த மோல்டோடைய காஸ்ட்டில் ஒரு 10 to 15% தான் மோல்டு மெட்டீரியலுக்கான காஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ புரியுதா? இப்போ ஒரு மோல்டு 100 ரூபா அப்படின்னா நான் 90 ரூபா கொடுத்து மோல்டு மெட்டீரியலே வாங்கினேன்னா மீதியை நான் என்ன பண்ண முடியும்? ரைட்டா? ப்ராசஸ் பண்ணணும், மெஷினிங் பண்ணணும், மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல. அப்போ இதுக்கான மோல்டு மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை நான் மேக்ஸிமம் எவ்வளோ தான் ஸ்பெண்டிங் பண்ணலாம்? 10 to 15% ஆஃப் த டோட்டல் டூலிங் காஸ்ட். மொத்த மோல்டு காஸ்ட்டில் ஒரு 10 to 15% தான் நான் என்ன பண்ண முடியும்? மோல்டு மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட்டில் கன்சிடர் பண்ண முடியும். ரைட்டா? செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் டூல் இஸ் எசென்ஷியல் இன் ஆர்டர் டு அவாய்ட் லேட் டெலிவரி. நல்லா கவனிங்க, மெட்டீரியல் எது ரெடிலி அவைலபிள் மெட்டீரியல் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் மோல்டு மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம மோல்டு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஆன் டைமில் நம்ம டெலிவரி பண்ண முடியும். அப்போ தான் அந்த கஸ்டமருடைய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ரைட்டா? அல்லது இந்த டிலே பண்ணுறதுனால வர பெனால்ட்டிஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதுக்கும் இந்த மோல்டு மெட்டீரியல் செலெக்ஷனுக்கும் ரோல், அதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ரைட்டா? அதே நேரத்தில் நான் செலக்ட் பண்ணுற அந்த மோல்டு மெட்டீரியல் நான் ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது சும்மா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும், க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும், பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கணும், அடிக்கடி உடஞ்சி போகுது, இது மாதிரி இல்லாத ஒரு மோல்டு மெட்டீரியலை நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணணும்? மோல்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணணும். சரியா? அப்போ ஒரு மோல்டு மெட்டீரியல் அதனுடைய சர்வீஸ் லைஃபுக்கு அது பெட்டராக ஒர்க் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸை நான் பார்க்கணும்? மேக்ஸிமைஸ் த லைஃப் ஆஃப் த மோல்ட். ரைட்டா? ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டீல் அஸ் பர் த ரெக்வயர்ட் சர்வீஸ் கண்டிஷன் ஹெல்ப்ஸ். ரைட்டா? சரி, அதனுடைய சர்வீஸ் லைஃப் ஃபுல்லாக அது ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ராப்பரான மெட்டீரியலை செலக்ட் பண்ணனா, மோல்டு மெட்டீரியல் செலக்ட் பண்ணனா என்ன பண்ணும்? அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமைசிங் த லைஃப் ஆஃப் த மோல்டோடைய லைஃப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆப்டிமம் மோல்டு பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமமாக இருக்கும். லோயஸ்ட் பாசிபிள் டூலிங் காஸ்ட் பர் பார்ட் ப்ரொடியூஸ். ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆகிற மோல்டு காஸ்ட் இருக்கு இல்லையா, டூலிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக ஆகும். ரைட்டா? இதெல்லாம் ப்ராப்பர் செலெக்ஷன் ஸ்டீல், அதாவது தட் இஸ் மோல்டு மெட்டீரியல் ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறதுனால கிடைக்கிற சரியா, கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ரைட். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். யூனிட் நம்பர் 1ல் யோசிச்சு பாருங்கள், அப்படியே ரீகால் பண்ணுங்க மைண்டுக்குள்ளே.
ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டுனா என்ன, மோல்டுனா என்னன்னு டெஃபினேஷன் பார்த்தோம், இன்ஜெக்ஷன் மோல்டுனா என்னன்னு பார்த்தோம். தென் இன்ஜெக்ஷன் மோல்டில் என்னென்ன பேசிக் டெர்மினாலஜிஸ் யூஸ்டு, ரைட்டா, பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்போ இம்ப்ரெஷன், கோர், கேவிட்டி பிளேட், கோர் பிளேட், ரைட், கைட் பில்லர், கைட் புஷ், இந்த மாதிரி மோல்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து மோல்டு காம்போனன்ட், ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்னென்ன எத்தனை டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆர் அவைலபிள். கைட் பில்லர்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கைட் பில்லர்ஸ் ஆர் அவைலபிள், கைட் புஷ்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய டைப்ஸு, அதே மாதிரி ரிஜிஸ்டரிங் அதனுடைய டைப்ஸு, ஸ்ப்ரூ புஷ் அதனுடைய டைப்ஸு. தென் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோல்டு மெட்டீரியல். மோல்டு மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன மெட்டீரியல் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், என்ன பேராமீட்டர் பேஸ் பண்ணி மோல்டு மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், the factors to be considered while selecting the mold materials. இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட். ஸோ தி ரிமைனிங் பார்ட் மோல்டுடைய எஜெக்டர் சிஸ்டம் அண்ட் தென் கூலிங் சிஸ்டம், இதை நெக்ஸ்ட் கிளாஸ் டீட்டெயிலில் பார்ப்போம், ரைட். தேங்க்யூ.